இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. எசேக்கியேல் 3வது அதிகாரம் 14வது வசனம். ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனம் கசந்து போனேன். ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எசேக்கியேல் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். 1வது அதிகாரம் கடைசி வசனத்துல தேவ சமூகத்துல எசேக்கியேல் முகங்குப்புற விழுகிறான். அதாவது தேவ சித்தத்துக்கு, அவருடைய சத்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். அப்படி அர்ப்பணித்த எசேக்கியேலை கர்த்தர் நடத்த ஆரம்பிக்கிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது என்று. இப்பொழுது அவனாக நடக்கவில்லை, மாறாக அவரால் நடத்தப்படுகிறான். அப்படி நடத்தப்படுகிற ஒரு சூழலிலே இதே எசேக்கியேல் சொல்லுகிறார், இதே வசனத்துல, நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனம் கசந்து போனேன். சில வேளைகளிலே தேவன் நடத்துகிற பாதைகள் நமக்கு நன்மையா இருந்தாலும் நம்முடைய மாம்ச பலவீனத்து நிமித்தம் நாம் சோர்ந்து போவது உண்டு. நம் தேவன் யார் தெரியுமா? சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிறவர். நீ தேவனால் நடத்தப்படும் போது, தேவன் நியமித்த பாதையிலே நீ அவரால் நடத்தப்படும் போது வாழ்க்கையில நீ சோர்ந்து போவாயானால் கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்கள் இங்கே. ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக இருந்தது. கர்த்தரால் நடத்தப்படும் போது சில நேரங்களில் நாம் நினைத்ததற்கு மாறாய் சில காரியங்கள் நடக்கும். நாம் ஒரு காரியம் நினைத்திருப்போம், அதே போல நடந்தால் நாம் உற்சாகம் கொள்வோம். ஆனால் நாம் நினைப்பதற்கு மாறாய் ஒரு காரியம் நடக்கும் போது நாம் சோர்ந்து போவது இயல்பு. ஆமென். ஆனால் அதே நேரத்தில் இந்த நாளிலே என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற நற்செய்தி இதுதான். நீங்கள் சோர்ந்து போவதை அவர் விரும்பவில்லை. நாம் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காகவே கர்த்தருடைய கரத்தை நம்மேல் பலமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கரம் இருக்க பயமில்லை, அவர் பலப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, ஆமென், அவருடைய நீதியின் வலது கரம் நம்மை தாங்குகிறதா. அது மாத்திரமா, அவருடைய கரம் நம்மேல் பலமாய் இருக்கிறது. ஆமென். கீழும் அவருடைய கரம், மேலையும் அவருடைய கரம். அவருடைய கரங்களுக்குள்ளே நம்மை பொதிந்து வைக்கிறார். அவருடைய கரம் சத்துவமுள்ள கரம், எவரையும் பலப்படுத்த வல்லமை உள்ள கரம். அந்த கரம் நம்மோடு இருக்கிறது. என கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, நீங்க சோர்ந்து போவதை குறித்து மற்றவர்கள் மைண்ட் பண்ணாம இருக்கலாம். ஆனால் நம்மை அழைத்தவர், நமக்கான பாதையில நம்மை நடத்துகிறவர். நாம் சோர்ந்து போவதை விரும்பவில்லை. சோர்ந்து போகும்போதெல்லாம், தொய்ந்து போகும்போதெல்லாம் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறதுனால் மட்டுமே இம்மட்டும் நாம் நிற்கிறோம். இதுவரை எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வந்திருக்கிறோம். வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது எத்தனை இடங்களிலே நாம் முடங்கி இருந்தோம். அப்பொழுதெல்லாம் அவருடைய கரம் தானே இருந்தது. ஏன் தெரியுமா? நாம் சோர்ந்து போக அவர் விரும்பவில்லை. எனவே அவர் நிச்சயமாய் விட மாட்டார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் உங்களை பலப்படுத்துவாராக. தொடர்ந்து முன் செல்லுங்கள். அவருடைய கரம் உங்க மேல இருக்கிறது. உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, எங்களை சோர்ந்து போக விடாதவரே, நாங்கள் சோர்ந்து போவதை விரும்பாதவர், உம்மால் நாங்கள் நடத்தப்பட, உம்முடைய கரத்தால் நாங்கள் பலப்படுத்தப்பட எங்களுக்கு அனுகிரகம் செய்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.